மாலை முரசு நேயர்களுக்கும் மாலை முரசு நிர்வாகத்தினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய பிரபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க போக வேண்டிய விஷயம், குறிப்பாக எல்லோரும் அவளுடன் எதிர்பார்க்கக்கூடிய சித்திரை 1 என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:42 மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய நாள் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. மொத்தம் தமிழ் புத்தாண்டு 60 ஆண்டுகள். அந்த 60 ஆண்டுகள் தான் ரிப்பீட்டடாக வரும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏதோ தமிழ் புத்தாண்டுன்னா ஏதோ நினச்சிக்கூட. பிரபவ முதல் வருடமாக உலகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள். தமிழ் சித்திரையில் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் பிரபவ ஆண்டு தான் முதல் ஆண்டு. அக்ஷய ஆண்டு 60வது ஆண்டு. அதில் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருப்பது 39வது ஆண்டான விஸ்வாவசு. விஸ்வாவசு தான் போர் எல்லாம் பார்த்துட்டோம். விஸ்வாவசு என்னைக்கு முடிகிறது என்றால் 14ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு காலை 8:41 நிமிடத்தில் முடிந்து 42வது நிமிடத்தில் இந்த பரபவ ஆண்டு பிறக்கிறது. பரபவ, இந்த ஆண்டின் பேர் பரபவ. இது 40வது ஆண்டு. இதுக்கு அடுத்து இந்த பரபவ ஆண்டு முடிகின்ற சமயத்தில் வரக்கூடிய ஆண்டு பிளவங்க. அது எப்பொழுது வருகிறது என்றால் 14/4/2027. ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய ஆண்டு தமிழாண்டு பேர் பரபவ. எல்லாம் சித்தம் என்ற ஒரு அர்த்தம். ஆனால் சித்தம் ஆவதெல்லாம் தெரியாது. நீங்கள் கணக்கில் வைத்து கொள்ளலாம். 2031ஆம் ஆண்டு வரைக்கும் உலகத்தில் 30%லேருந்து 35% தான் நல்லது நடக்கும். 65%லேருந்து 70% நான் போட்ட கால்குலேஷன். நான் ஒரு 5 வருஷம் பஞ்சாங்கத்தை வைத்து கணக்கு போட்டதில் சரியாக இல்லை. இந்த போர் நிற்குது இதெல்லாம் நம்பாதீங்க. மனிதன் வக்கர புத்தியுடன் இருப்பார்கள். தலைவர்கள் தப்பாக பண்ணுவாங்க. பொருளாதாரத்தில் அமெரிக்காலாம் பெரிய நெருக்கடியில் மாட்டும். அவர்களுக்கு இந்த போர் தான் அவர்களுக்கு இந்த வெறி. தப்பான நேரத்தில் செய்து தப்பான மாட்டிக்கொள்வார்கள்ல. ஈரானை போய் தொந்தரவு பண்ணி ஈரானை அப்படியே மிரட்டி கொண்டே 40 வருடம் கடந்து விட்டார்கள். ஆனால் 40 வருடம் ஈரான் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டது. அமெரிக்காவில் ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் வாழ மாட்டார்கள். ஒரு நாள் கேஸ் இல்லாமல் வாழ மாட்டார்கள். ஆனால் ஈரான் 40 ஆண்டு காலம் எதுவும் இல்லாமல் வாழ்ந்து அவர்களை சுயநலப்படுத்தி அவர்களை புதுமைப்படுத்தி கொண்டார்கள். ஈரானை அழித்தவுடன் ஈரானுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு எந்த இடத்துலெல்லாம் தங்களை சுற்றி அரபு கண்ட்ரியில் அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் டார்கெட் செய்து பொழந்தார்கள். இது அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ்க்கு கிடைத்த அடி. இந்த அடியெல்லாம் விஸ்வாவசு வருடத்தில் நான் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறேன். தலைவர்கள் தப்பு பண்ணுவார்கள், அதற்கு உலகம் கஷ்டப்படும். இப்பொழுது விலைவாசி உயர்வெல்லாம் தூக்கி விட்டார்கள். ஆர்மஸ் ஜலசந்தியை கடக்கிறதுக்கு இதுவரைக்கும் 10 பைசா இல்லாத ஈரான் இனி வரி போடும். இந்த வரி உங்களுக்கும் எங்களுக்கும் உலக மக்களுக்கும் தான் வரும். எல்லா பொருள்களும் தலைகீழாக வரல ஏறும். பணக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நாடு முழுவதும் டோல் வரி, வீட்டு வரி, சுங்க வரி, அந்த வரி, இந்த வரி, சாப்பாடு வரி, ஜிஎஸ்டி வரி, ஸ்டேட் வரி, சென்ட்ரல் வரி, இன்கம் டேக்ஸ் வரி, சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட 55 வருஷம் 55% 60% மக்களுக்கு வரி தான் போகுது. ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கினாலும் வரி உண்டு. இனி எவ்வளோ வரி தான் இருக்குது. எப்படி வாழப்போகிறார்கள் உலகம்? இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கடுமையான ஒரு தலையான ஒரு பிரச்சனை. வேலை வாய்ப்புகள்லாம் இந்த வருடத்தில் தார்மாராக காலியாகும். மருத்துவத்தில் பெரும் புரட்சிகள், மருத்துவத்தில் பெரிய வெற்றிகள்லாம் ஏற்படும். விவசாயத்தில் பெரிய அளவுக்கு இயற்கை முறை விவசாயங்கள், கடந்த கால விவசாயங்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக பரப வருடம் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது இல்லையா? அந்த வருடத்தில் இருந்த விவசாய பொருள்கள் எல்லாம் மீண்டும் உயிர் வரும். கால்நடைகள் விவசாயங்கள் புரட்சி ஏற்படும். எளிமைப்படுத்தப்பட்ட விவசாயங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்வார்கள். அதனால தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு 4 ஏக்கராவது நிலம் வாங்கி வைங்க. எங்கேயாவது ஒரு ஊரில் கூட வாங்கி வைங்க. இப்போ தான் எல்லா இடத்துக்கும் வசதி இருக்குல்ல போகிறதுக்கு. தயவுசெய்து பண்ணுங்கள். தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள். விலை குறையறச்ச பண்ணுங்கள். திருப்பி விலைவாசி ஏறும், தங்கம் ஏறும், விலை உயரும். நிறைய உட்காந்துக்கிறாங்க டிவியில். 10,000 ரூபாய்க்கு தங்கம் வரும், வாங்கி வச்சுக்கோங்க. திருப்பி எந்த அளவுக்கு விலை போகுதுன்னு பாருங்கள். 52 ரூபாய் இருக்கிற காலத்திலே சொல்லி கொண்டு இருந்தார் செல்வி, வாங்கி கொள்ளுங்கள். 180 ரூபா வரைக்கும் தங்கம் போச்சு. அந்த சமயத்தில் விற்கணும்.
பேராசைப்பட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் 4 லட்ச ரூபா போகணுன்னா நான் என்ன பண்ண முடியும்? டெக்னாலஜி டெவலப்மெண்ட், எளிமைப்படுத்தப்பட்ட இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ரீல்ஸ் எல்லாம். இப்போ இன்ஸ்டா எப்படி எல்லோரும் இன்ஸ்டாவில் தடவின்னு இருக்கிறோம், அது போல் வேறு ஒன்று தடவுறதுக்கு ரெடி ஆகிடணும். பெரிய பிரச்சனைகள், போர்களுக்கெல்லாம் இனி பெரிய போர் விமானங்கள் அது கற்றுக்கணும், போர் கப்பல்கள்லாம் கிடையாது. இனியெல்லாம் 1 லட்சம் கோடியெல்லாம் செலவு கிடையாது. 1 லட்சத்திலே உலகத்தினுடைய கதையை முடிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஒரு ட்ரோனை வைத்து எவ்வளோ வித்தைகள் காட்டினார்கள் பார்த்தீர்கள்ல. ஸோ இதெல்லாம் தான் இப்போ டெவலப்மெண்ட். வேலை வாய்ப்புகள், வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொல்கிறதெல்லாம் புரியாது, தப்பு தப்பாக வரும், நம்பாதீங்க. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இப்போ வெளிநாட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் பக்கம்தான் எல்லாமே அந்தந்த நாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்ணு திரும்பும். எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதான்னு சொல்லுவாங்க. உங்கள் நாட்டில் நீங்கள் இந்தியராக இருந்து குஜராத்தில்காராக இருந்தாலும் உங்கள் நாட்டில் சேமித்து வைங்க. நம்மளுடைய எல்லைப்புறங்கள் நமக்கும் யுத்தத்திற்கும் பெரும் சிக்கல்கள் காட்டுகிறது. ஏதோ ஈரானுடன் இதெல்லாம் நடந்து விடுறது. இன்னும் வேறு ஒரு நாட்டை அமெரிக்கா போய் தொந்தரவு பண்ணும், இஸ்ரேல் போய் தொந்தரவு பண்ணும். இவர்களுக்கு போர் செய்யவில்லை என்றால் தூக்கம் வராது. தளவாடங்கள், வரிகள், கபலீகரம். ஆனால் அமெரிக்கர்கள் ட்ரம்ப் செய்த தப்பால் அமெரிக்கா முழுவதும் கஷ்டத்தில் வரும். சைனா அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும். பாருங்கள், அப்பொழுது தெரியும் பொருளாதாரத்தில் எவ்வளோ பாதிப்புகள் என்று, விலைவாசியில் எவ்வளோ பாதிப்புகள் என்று. புது வகையான நோய் உபத்திரங்கள், நிறைய பிரச்சனைகள். உணவெல்லாம் பயங்கர விளைச்சல்கள்லாம் காணப்பட்டாலும் விவசாயிகளுக்கு பாதிப்பு. நடுவில் இருக்கக்கூடிய மீடியேட்டர்கள், இதையெல்லாம் அரசாங்கம் கணக்கில் கொள்ளும். பெண்களுக்கு புரட்சிகள் ஏற்படும். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைக்கும். சட்டம் வரும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் லட்சத்தில் 33,000 பெண்கள் இருப்பார்கள். 1000 பேர் வேட்பு மனு தாக்கல் செய்கிறார்கள் என்றால் 33,000 சீட்டுகள் இருக்கிறது என்றால், அசம்பிளியாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், ராஜ்யசபையாக இருக்கட்டும், 33% பெண்கள் வருவார்கள். எல்லாவற்றிலும் பெண்கள். பெண்கள் ஆதிக்கம். அதிபர்கள், தலைவர்கள், டிஜிபிகள், மிலிட்ரியில், ஏர்ஃபோர்ஸில், நேவல், முப்படை தளபதிகளில் பெண்கள். 3 தளபதிகளில் ஒரு பெண் இருக்கும். தலைமை தளபதியாக கூட இருப்பார். எல்லாவற்றிலும் பெண்கள். நிறைய யோசித்து பாருங்கள். இந்த வேலையை அந்த வேலையெல்லாம் இல்லாமல் எல்லா வேலையும் எல்லோரும் செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அழுக்கிலிருந்து வரக்கூடிய அழுக்கிலிருந்து நிறைய பணங்கள் வரும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டிலிருந்து தான் பெரிய பணங்கள் இந்த வருடத்திலிருந்து வரும். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நிறைய இளைஞர்கள் படியுங்கள். கழிவுகளிலிருந்து பொருளாக்குவது வரும். கழிவுகளிலிருந்து பொருள்கள், பொக்கிஷங்கள், குபேர சம்பத்து கிடைக்கும். குப்பையிலிருந்து மாணிக்கம் கிடைக்கிறது இல்லை, அதுதான் இது. தொழிலாக பாருங்கள். ஸ்டார்ட் அப், இளம் வயது பெரும் பணக்காரர்கள்லாம் பராபவரிடத்தில் உருவாகார்கள். ஆனால் 2031 வரைக்கும் உலகத்தில் அது நடக்கும், இது நடக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்லாம் நம்பாதீங்க. அரசியலில் எந்த தலைவர்களும் அவர்கள் சொன்னதை செய்ய மாட்டார்கள். நான் எந்த கட்சியில் இருந்தாலும் இதுதான் எல்லா கட்சிக்கும் பொருந்தும். செய்ய முடியாது. ஆள்பவர்களுக்கெல்லாம் கெட்ட பேர் வரும் மக்களிடத்தில். ஆள்பவர்களெல்லாம் நாரகாசமாக எல்லோரும் பேசக்கூடிய அளவுக்கு வரும். வரி தானே விதிக்க போகிறார்கள், அப்போ மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் காணாத போவார்கள். அப்போ என்ன ஆகும்? வேலை வாய்ப்பில் பிரச்சனை வரும்ல. இப்பொழுதே நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் ஏதாவது தனியாக தொழில் கற்றுக்குங்க. அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். கூட்டாளிகள் ஏதாவது ஒரு வகையில் தொழில் கற்றுக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா சரியாக வராது. நம்பாதீர்கள், யாரையும் நம்பாதீர்கள். அவரவர்கள் மத வழக்கப்படி, குல வழக்கப்படி நீர்நிலைகளை சுத்தப்படுத்துவது, மந்திர ஜபங்களை சொல்வது, தெய்வத்தை வழிபாடு செய்வது, ஒரு வேளையாவது வாரத்துக்கு ஒரு முறை பசுமாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் உணவளிப்பதெல்லாம் விசேஷமாகும். உலகத்தில் எல்லா கஷ்டங்களும் 60 வருடத்துக்கு முன்னால் இதே பராப வருடத்தில் பார்த்தவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அந்த பராப வருடத்தின் கஷ்டங்கள் இதுவும் கடந்து போகும் போல் இந்த பராப வருட கஷ்டமும் கடந்து போகும்.